அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே பார்த்திங்கனாக்கா ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 ருபீஸ் பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 9 வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10th வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் தமிழ் மீடியம் செப்பரேட்டாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயிலும் பே பண்ண வேண்டிய நம்பரும் ஸ்க்ரீனில் தெரியுது. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th வீக்குடைய கிளாஸ் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 வளையங்கள் கொண்ட பட்டாம்பூச்சி என்பது சீனாவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த சைட்ரினே பட்டாம்பூச்சியின் ஒரு இனமாகும். இது 61 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மீண்டும் தோன்றியுள்ளது. அப்போது 4 வளையங்கள் கொண்ட பட்டாம்பூச்சி எப்திமா கேண்டிலி. 4 வளையங்கள் கொண்ட பட்டாம்பூச்சிக்கு என்ன பேருனா எப்திமா கேண்டிலி அப்படின்னு பேர். சீனாவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த சைட்ரினே பட்டாம்பூச்சியின் ஒரு இனம். அதாவது எப்திமா கேண்டிலி அப்படின்றது சீனாவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட சைட்ரினே அப்படின்ற ஒரு பட்டாம்பூச்சி இனத்தை சேர்ந்தது. இது 61 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மீண்டும் தோன்றியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, போபா காடுகளை வனவிலங்கு சரணாலயமாக அசாம் அரசு அறிவிக்க உள்ளது. போபா காடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த காடுகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் அரசு வனவிலங்கு சரணாலயமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் கீழ் பழனி மலைகளில் காரோட்டஸ் பைபரஸ் என்ற புதிய வகை தாவும் சிலந்தி அடையாளம் காணப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கீழ் பழனி மலைகளில் காரோட்டஸ் பைபரஸ் என்ற புதிய வகை தாவும் சிலந்தி புதுசாக பண்ணாக்க அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 4வது, நாகாலாந்தில் மஞ்சளின் புதிய இனமான குர்குமா உங்மென்சிஸை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இது குர்குமா இனத்தை சேர்ந்தது, இஞ்சி குடும்பம் ஜிஞ்சிபிரேசியை சேர்ந்தது. அப்போ நாகாலாந்தில் மஞ்சளுடைய புதிய ஒரு இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய பேர் குர்குமா உங்மென்சிஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த 5வது இல்லை, நான் சொல்கிறேன் அப்புறமா. 6வது, இந்தியாவில் 2வது பெரிய பட்டாம்பூச்சி இனமான சதன் பேர்ட்விங் மதுரை மாவட்டத்தில் காணப்பட்டது. இந்தியாவின் 2வது பெரிய பட்டாம்பூச்சி இனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சதன் பேர்ட்விங் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மதுரை மாவட்டத்தில் தெரிஞ்சிருக்கு லாஸ்ட்டாக. நல்லமல்லா காடுகளில் உள்ள நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் இந்தியாவின் 55 புலிகள் காப்பகங்களில் முதலிடத்தில் உள்ளது. அதன் சிறுத்தை எண்ணிக்கையில் 360 சிறுத்தைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நல்லமல்லா காடுகளில் உள்ள நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் இந்தியாவில் 55 புலிகள் காப்பகங்கள் இருக்குது மொத்தம். அதில் இது முதல் இடத்தை பெற்றிருக்கு. இது கொஷின் கேட்பாங்க. இந்த நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகத்தில் மொத்த சிறுத்தை எண்ணிக்கையில் இங்கே மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 360 இருக்குது. அடுத்து, மர்மகோவா துறைமுக ஆணையம் அதன் அரிக் ஷரே திட்டத்திற்காக சுற்றுச்சூழல் கப்பல் குறியீட்டு தளத்தில் பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய துறைமுகமாக மாறியுள்ளது. மர்மகோவா துறைமுக ஆணையம் அதன் அரிக் ஷரே திட்டத்திற்காக சுற்றுச்சூழல் கப்பல் குறியீடு தளத்தில் பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய துறைமுகமாக மாறியுள்ளது. முதல் இந்திய துறைமுகமாக மாறியிருக்கு. அடுத்து, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு அருகில் ஆழ்கடல் நீரில் வாழும் ஒரு புதிய வகை பேய் சுறாவை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். கோஸ்ட் ஷார்க். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு அருகில் ஆழ்கடல் நீரில் வாழும் ஒரு புதிய வகை பேய் சுறாவை கோல்டு ஷார்க்கை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக உயிர்கோள பாதுகாப்பகங்களின் வலையமைப்பில் புதிதாக 11
உயிர்கோள பாதுகாப்பகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போது 136 நாடுகளில் மொத்தம் 759 தளங்கள் உள்ளன. அப்போ உலக உயிர்கோள பாதுகாப்பு வலையமைப்பில் புதுசாக எத்தனை உயிர்கோள பாதுகாப்புகள் பாதுகாப்பகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? 11 பாதுகாப்பகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து, பூமியின் உட்புறத்தை ஆய்வு செய்வதற்காக மகாராஷ்டிராவின் கொய்னா வார்னா பகுதியில் புதைக்குழி புவி இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அறிவியல் ரீதியாக ஆழமான துளையிடல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இப்போ புவியின் உட்புறத்தை ஆய்வு செய்வதற்காக மகாராஷ்டிராவில் கொய்னா வார்னா பகுதியில் புதைக்குழி புவி இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் புதைக்குழி புவி இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆழமான துளையிடல் பணிகளை மேற்கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னாக்கா அந்த புவியுடைய உட்புறத்தை ஆய்வு செய்வதற்காக. அடுத்து, சங்கரெட்டியில் உள்ள 5000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மஞ்சேரா வனவிலங்கு சரணாலயம் விரைவில் தெலுங்கானாவின் முதல் ராம்சர தலமாக மாறக்கூடும். அப்போ சங்கரெட்டியில் உள்ள 5000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மஞ்சேரா வனவிலங்கு சரணாலயம், இந்த சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானாவுடைய முதல் ராம்சர் தலமாக மாறக்கூடும். ராம்சர் தலம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க அதை. அடுத்து, உத்தரகாண்ட் வனத்துறை உத்தரகாண்டின் முதல் பறவை காட்சியகத்தை டேராடூனில் நிறுவியுள்ளது. அப்போ உத்தரகாண்ட் வனத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்டில் முதல் பறவை காட்சியகத்தை எங்கே நிறுவியிருக்காங்க? டேராடூனில் நிறுவியிருக்காங்க. அடுத்து, கர்நாடகாவில் உள்ள ஆதிசுஞ்சனகிரியை கேரளாவில் உள்ள சோலனூரையும் மயில் சரணாலயமாக அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள ஆதிசுஞ்சனகிரியையும் கேரளாவில் உள்ள சோலனூரையும் மயில் சரணாலயமாக அறிவித்துள்ளது. அப்போ 2 இடத்தையும் என்னவா அறிவிச்சிருக்காங்கன்னா மயில் சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IUCN சிவப்பு பட்டியலின்படி பச்சை மயில்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பச்சை மயில்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா IUCN சிவப்பு பட்டியலின்படி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து, நீலக்குறிஞ்சி ஸ்ட்ரோபில்லாந்தஸ் குருத்தியானா IUCN சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் அதிகாரப்பூர்வ சிவப்பு பட்டியலில் அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. நீலக்குறிஞ்சி ஸ்ட்ரோபில்லாந்தஸ் குருத்தியானா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ சிவப்பு பட்டியலில் இணைச்சிருக்காங்க. அடுத்து, மேகாலயாவில் உள்ள கரோ மலை மாவட்டத்தின் சோனரெங்கா நாகமா மற்றும் சியோபோல் குகைகளில் புதிய வகை ஐரை மீன் லோச் ஃபிஷ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தெற்கு கரோ மலை மாவட்டத்தின் சோனரெங்கா நகமா மற்றும் சியோபோல் குகைகளில் புதிய வகை ஐரை மீன் லோச் ஃபிஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு, கழுவேலி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு, தவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம். இந்தியாவின் மேலும் 3 ஈரநிலங்கள் ராம்சர் தலப்பட்டியலில் சேர்க்கப்பட்டன. இந்த ராம்சர் தலப்பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னா நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் இருந்தோம். அதே மாதிரி கழுவேலி பறவைகள் சரணாலயம் அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தவா நீர்த்தேக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம். இது 3 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராம்சர் தலப்பட்டியலில் சேர்த்துருக்காங்க. அடுத்து, உலகிலேயே பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. தற்போதைய 239 மில்லியன் மெட்ரிக் டன் பால் உற்பத்தியை அடுத்த 5 ஆண்டுகளில் 300 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. உலகிலேயே பால் உற்பத்தியில் முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னாக்கா இந்தியா தான் இருக்குது. அடுத்து, நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5 முதல் 7% வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது 20வது. பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 10.3 கோடி பெண்களுக்கு எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா யோஜனா திட்டம். அப்போ உஜ்வாலா யோஜனா திட்டம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னாக்கா பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்க தான் வந்து உஜ்வாலா யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து சென்சார் டவரின் அறிக்கைப்படி இந்தியாவின் விரைவான வர்த்தக நிறுவனமான ஜெப்டோ ஆனது கேஎஃப்சி மற்றும் டாமினோக்களை விட உலகின் 2வது அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட உணவு மற்றும் பான செயலியாக மாறியுள்ளது. அப்போ சென்சார் டவர் அப்படின்னு ஒரு அறிக்கை, அதோடைய அறிக்கைப்படி ஸோ அப்போ ஜெப்டோ அப்படின்னு வந்து பார்த்தினாக்கா ஒரு ஆப் ஒன்று இருக்குது. இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் பான செயலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கேஎஃப்சி மற்றும் டாமினோக்களை விட உலகில் 2வது அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு செயலி. எது அப்படின்னாக்கா ஜெப்டோ. இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பாதுகாப்பு விருதுகள் 2024 சேவைத்துறையின் கீழ் சர்வ ஸ்ரேஷ்ட சுரக்ஷா புரஸ்கர் தங்கக்கோப்பை விருதை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையம் கோவாவின் மனோகர் சர்வதேச விமான நிலையம் ஆகும். அப்போ வந்து இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பாதுகாப்பு விருதுகள் 2024 படி சேவைத்துறையின் கீழ் சர்வதேச ஸ்ரேஷ்ட சுரக்ஷா புரஸ்கர் தங்கக்கோப்பை விருது எந்த விமான நிலையத்துக்கு வழங்கியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய முதல் விமான நிலையம் கோவாவின் மனோகர் சர்வதேச விமான நிலையம் ஆகும். மனோகர் சர்வதேச விமான நிலையத்துக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் மற்றும் இந்திய ரயில்வே நிதி கழகம் ஆகியவை முறையே நாட்டின் 25வது மற்றும் 26வது நவரத்ன நிறுவனங்களாக மாறியுள்ளது. இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் IRCTC மற்றும் இந்திய ரயில்வே நிதி கழகம். ஸோ இந்திய ரயில்வே நிதி கழகம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுடைய 25வது மற்றும் 26வது நவரத்ன நிறுவனங்களாக மாறியிருக்கு. அடுத்து இருக்கை திறன் அடிப்படையில் உலகின் 2வது வேகமாக வளர்ந்து வரும் விமான நிறுவனமாகவும் விமான அதிர்வெண்ணின் வேகமாக வளர்ந்து வரும் விமான நிறுவனமாகவும் எது உருவெடுத்திருக்கு அப்படின்னாக்கா இண்டிகோ நிறுவனம் உருவெடுத்துள்ளது. அடுத்து IIT மெட்ராஸின் தொடக்க நிறுவனமான ஹைப்பர்லூப் இந்தியாவில் அதிவேக இயக்கத்தை வணிகமயமாக்க பல சர்வதேச மற்றும் தேசிய பங்குதாரர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. IIT மெட்ராஸுடைய தொடக்க நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா TUTR ஹைப்பர்லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்தியாவுடைய அதிவேக இயக்கத்தை வணிகமயமாக்க பல சர்வதேச மற்றும் தேசிய பங்குதாரர்களுடன் கூட்டு சேர்ந்திருக்கு. இந்தியாவில் பெருமளவிலான செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சேவைகளை தொடங்குவதற்காக பாரதி ஏர்டெல் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ ஆகியவை ஸ்டார்லிங்குடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியாவுடைய பெருமளவில் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சேவைகளை தொடங்குவதற்காக பாரதி ஏர்டெல் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ இவங்க வந்து பண்ணாக்கா ஸ்டார்லிங்கோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. தொலைபேசிகள், மடிக்கணினிகள் மற்றும் பிற சாதனங்களில் நேரடியாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இலகுரக திறந்த AI மாதிரி தொகுப்பில் சமீபத்திய சேர்க்கையாக ஜெம்மா 3ஐ கூகுள் வெளியிட்டுள்ளது. அப்போ தொலைபேசி, மடிக்கணினி மற்றும் பிற சாதனங்களில் நேரடியாக இயங்கும் வகையில் இந்த இலகுரக திறந்த AI மாதிரி ஸோ எது வந்து பின்னாக்கா புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஜெம்மா 3 அதை வந்து கூகுள் வந்து பின்னாக்கா வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் மறு காப்பீட்டு வணிகத்தை தொடங்க காப்பீட்டு ஒழுங்குமுறை நிறுவனமான IRDAIயின் ஒப்புதலை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலிட்டிக்ஸ் ரீ அவங்க பெற்றிருக்காங்க. மேலும் இந்தியாவின் மறு காப்பீட்டு உரிமம் வழங்கப்பட்ட முதல் தனியார் மறு காப்பீட்டாளராகவும் மாறியுள்ளது. இந்தியாவுடைய முதல் மறு காப்பீட்டு வணிகத்தை தொடங்க யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒப்புதல் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா வேலிட்டிக்ஸ் ரீ அவங்க தான் வந்து பண்ணாக்கா பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதல் தனியார் மறு காப்பீட்டாளராகவும் அவங்க மாறியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பிரான்சின் மொசெல்லே பகுதியில் $92 ட்ரில்லியன் மதிப்புள்ள 46 மில்லியன் டன் வெள்ளை ஹைட்ரஜன் இருப்பை கண்டுபிடித்துள்ளது. பிரான்ஸில் மொசெல்லே அப்படின்ற பகுதியில் $92 ட்ரில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய 46 மில்லியன் டன் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க? வெள்ளை ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 46 மில்லியன் டன் வெள்ளை ஹைட்ரஜன் இருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா பிரான்ஸோடைய மொசெல்லே பகுதியில். உலகின் மிகப்பெரிய தரவு மையத்தை குஜராத்தின் ஜாம் நகரில் கட்ட ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஸோ
அடுத்து உலகின் மிகப்பெரிய தரவு மையத்தை குஜராத்தின் ஜாம்நகரில் கட்ட யார் திட்டமிட்டிருக்காங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையம் இப்போது அதன் 6வது பிராந்திய அலுவலகத்தை உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் திறந்திருக்காங்க. ஸோ இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையம் IWAI. ஸோ இவங்க வந்து பார்த்தாக்கா அவங்களுடைய 6வது பிராந்திய அலுவலகத்தை எங்கே திறந்திருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசோடைய வாரணாசியில் திறந்திருக்காங்க. அடுத்து VTOL விமானமான E200X வகை சான்றிதழுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரிடம் முறையான ஒப்புதலை பெற்ற முதல் தனியார் நிறுவனமாக பிளேன் நிறுவனம் மாறியுள்ளது. eVTOL அப்படின்னு விமானமான E200X வகை சான்றிதழுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரிடம் முறையான ஒப்புதலை பெற்ற முதல் தனியார் நிறுவனம் விமான நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் நிறுவனமாக மாறியிருக்கு. அடுத்து நாட்டிலேயே அதிக மனித வேலை நாட்களை அமர்த்துவதில் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாட்டிலேயே அதிக மனித வேலை நாட்களை அமர்த்துவதில் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2023-24 நிதியாண்டில் $1.29 பில்லியன் காப்பி ஏற்றுமதியுடன் உலகின் 7வது பெரிய காப்பி உற்பத்தியாளராக இந்தியா மாறியுள்ளது. உலகிலுடைய 7வது மிகப்பெரிய காப்பி உற்பத்தியாளராக யார் மாறியிருக்காங்கன்னா இந்தியா வந்து 7வது பிளேஸில் இருக்குது. ஜோகோ கார்ப் நிறுவனத்தின் இணை நிறுவனர் சைலேஷ் குமார் தேவி புதிய குழு தலைமை நிர்வாக அதிகாரியாக ஸ்ரீதர் வேம்புக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோகோ கார்ப் நிறுவனத்துடைய சிஇஓவாக யார் மாறியிருக்காங்க அப்படின்னு சைலேஷ் குமார் தேவி அவங்க தான் புதிய சிஇஓ. எதோடையது ஜோகோ கார்ப்போடைய நிறுவனத்துடைய இணை நிறுவனர் வந்து இப்போ வந்து சிஇஓவாக மாறியிருக்கார். உள்நாட்டில் விற்கப்படும் 99.2% மொபைல் ஃபோன்களை உற்பத்தி செய்து உலகின் 2வது பெரிய மொபைல் உற்பத்தியாளராக இந்தியா மாறியுள்ளது. உலகின் 2வது மிகப்பெரிய மொபைல் உற்பத்தியாளராக யார் மாறியிருக்காங்கனாக்கா இந்தியா மாறியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டான் சிப்காட்டில் நாட்டில் மிகப்பெரிய சூரிய மின்கலம் மற்றும் தொகுதி உற்பத்தி திட்டத்தின் டிபி சோலார் லிமிடெட் ஆலையை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டான் சிப்காட்டில் நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின்கலம் மற்றும் தொகுதி உற்பத்தி திட்டத்தின் டிபி சோலார் லிமிடெட் ஆலையை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போ இங்கே கொஸ்டின் கேட்பாங்க, நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின்கலம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கங்கை கொண்டான் சிப்காட்டில் தமிழ்நாட்டு திருநெல்வேலியில் இருக்குது. என்விடியா மற்றும் சாப்ட்பேங்க் கார்ப் நிறுவனம் உலகின் முதல் AI மற்றும் 5G ஒருங்கிணைந்த தொலைத்தொடர்பு வலையமைப்பான 5G AI RAN வெளியிட்டுள்ளது. இது அடிப்படை நிலையங்களை AI இயங்கும் கணினி மையங்களாக மாற்றுகிறது. என்விடியா மற்றும் சாப்ட்பேங்க் கார்ப் நிறுவனம் தான் வந்து உலகின் முதல் AI மற்றும் 5G ஒருங்கிணைந்த தொலைத்தொடர்பு அமைப்பான 5G AI RAN வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் சமீபத்திய அறிக்கையின்படி பல்வேறு திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு நேரடி பண பரிமாற்றம் பல மாநிலங்களில் 2 ட்ரில்லியனை தாண்டியுள்ளது. இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையத்தின் கீழ் விண்வெளித்துறைக்கு 1000 கோடி மதிப்பிலான துணிகர மூலதன நிதியை நிறுவுவதற்காக மத்திய அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையத்தின் இன்ஸ்பேஸ் கீழ் விண்வெளித்துறைக்கு 1000 கோடி நிதி வந்து வழங்கறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எலன் மஸ்க் $400 பில்லியன் நிகர மதிப்பை தாண்டிய முதல் நபர் மைல்கல்லை எட்டியுள்ளார். எலன் மஸ்குடைய மொத்த சொத்து மதிப்பு $400 பில்லியன், அதோடைய நிகர மதிப்பு. அதை தாண்டிய முதல் நபர் யாருனாக்கா இந்த எலன் மஸ்க் தான். பாதுகாக்கப்பட்ட பண சந்தைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பரிமாணமாக பாதுகாக்கப்பட்ட ஒரே இரவில் ரூபாய் விகிதத்தை அறிமுகப்படுத்துவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அப்போ பாதுகாக்கப்பட்ட பண சந்தைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பரிமாணமாக பாதுகாக்கப்பட்ட ஒரே இரவில் ரூபாய் விகிதத்தை SORR அறிமுகப்படுத்துவதாக யார் அறிவிச்சிருக்காங்கன்னா ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க.
அடுத்து உலகின் பணக்கார குடும்பமாக வால்டன்ஸ் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. உலகின் பணக்கார குடும்பம் யார் அப்படின்னா வால்டன்ஸ். அவங்க மீண்டும் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 432.4 பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் இந்தியாவிலிருந்து அம்பானி குடும்பத்தினர் 8வது இடத்தை பிடித்துள்ளனர். அப்போ உலகின் பணக்கார குடும்பமாக யார் இருக்காங்கன்னா வால்டன்ஸ் இருக்காங்க. அதில் 8வது இடத்துல யார் இருக்காங்கன்னா இந்தியாவுடைய அம்பானி குடும்பத்தினர் இருக்காங்க. அடுத்து கச்சா எண்ணெய் ATF பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றுமதி மீதான எதிர்பாராவதியை அரசாங்கம் ரத்து செய்கிறது. கச்சா எண்ணெய் ATF பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி மீதான எதிர்பாராத வரியை மத்திய அரசாங்கம் ரத்து செஞ்சுருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் 55வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் GST உடைய கவுன்சில் கூட்டம் எங்கே நடைபெற்றது? 55வது GST கூட்டம் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்றது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் விமானத்திற்குள் வைஃபை வழங்கும் முதல் விமான நிறுவனமாக ஏர் இந்தியா மாறியுள்ளது. உள்நாடாக இருக்கட்டும் இல்லை சர்வதேச விமானமாக இருக்கட்டும், வைஃபை வழங்கும் முதல் வைஃபை வழங்கும் விமான நிறுவனம் எது அப்படின்னா ஏர் இந்தியா. அடுத்து மும்பை சர்வதேச விமான நிலையம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் உலக அளவில் பாராட்டப்பட்ட விமான நிலையங்கள் கவுன்சில் சர்வதேச ACI-இடமிருந்து மதிப்புமிக்க நிலை 5 அங்கீகாரத்தை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையமாக மாறியுள்ளது. அதாவது மும்பை சர்வதேச விமான நிலையம் சொல்லக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் உலக அளவில் பாராட்டப்பட்ட விமான நிலையங்கள் கவுன்சில் சர்வதேச AICI-இடமிருந்து மதிப்புமிக்க நிலை 5 அங்கீகாரத்தை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையமாக மாறியிருக்கு. முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி வசதியை அமைப்பதற்காக ஆந்திர பிரதேச அரசு இண்டிசிப் குறைக்கடத்திகள் லிமிடெட் மற்றும் அதன் ஜப்பான் கூட்டு நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தியை வசதியை அமைப்பதற்காக ஆந்திர பிரதேச அரசு இண்டிசிப் குறைக்கடத்திகள் லிமிடெட் மற்றும் அதன் ஜப்பான் கூட்டு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. அடுத்து 49வது நவி ஒரு பின்டெக் நிறுவனம் UPIயில் தொடர்ந்து 2வது முறையாக இந்தியாவின் 5வது பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவனமாக மாறியுள்ளது. நவி ஒரு பின்டெக் நிறுவனம் UPIயில் தொடர்ந்து 2வது முறையாக இந்தியாவின் 5வது பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவனமாக மாறியிருக்கு. அடுத்து 3.53 ட்ரில்லியன் டாலர் மதிப்புடன் ஆப்பிள் நிறுவனத்தை முந்தி உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமாக NVIDIA மாறியுள்ளது. உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NVIDIA மாறியிருக்கு. ஸோ இது இன்றைக்கான கிளாஸு. அடுத்த கிளாஸ் 2ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.